கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை எந்நாளும் உள்ளது. இன்றைக்கும் உங்களோட பேச வாய்ப்பு கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கும் ஏசப்பாவுடைய ஜெபத்தை குறித்து தான் தியானிக்க போகிறோம். நான் தியானித்தேன், அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன். லூக்கா 19வது அதிகாரம் 41வது வசனம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. இந்த வசனத்திலிருந்து நம்ம என்ன அறிந்து கொள்றோம்னா, எருசலேம் நகரத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிற ஒரு காரியத்தை தான் நம்ம இங்க பார்க்குறோம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் ஆனால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உனக்கு மறைவா இருக்கிறது. இந்த வசனத்தை நான் யோசிக்கும் போது, தியானிக்கும் போது நான் கற்றுக்கொண்ட காரியம் என்னன்னா, ஏசப்பா எருசலேம் நகரத்துல தான் அவர் பிறந்தாரு. அதிசயங்கள் அதிகமா செஞ்சது அங்கதான், வாழ்ந்தது அங்கதான். இவ்வளவு செஞ்சும் அந்த நகரத்தில் உள்ள மக்கள் அதிகமான பேரு அவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க, அவரை பின்பற்றினாங்க. இன்னும் அதிகமான பேர் அவரை அறிந்து கொள்ளாம இருந்ததை பார்க்கும்போது தான் அவருக்கு அது வேதனையா இருந்தது. இன்னைக்கு இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய ஒரு கிருபை ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை பற்றி நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் நமக்கு கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பையும் நமக்கு கொடுத்திருக்கிறார், நம்மள அதிகமான பேருக்கு அபிஷேகத்தையும் கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் பெற்று நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டு வந்தாலும் நம்ம போயிடலாங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஆனா நம்ம கூட வாழ்ற நம்ம பட்டணத்துல, நம்ம நகரத்துல, நம்ம ஊர்ல, நம்ம குடும்பத்துல, நம்ம அனுதினமும் பார்க்கிற மக்கள் எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க? எத்தனை பேர் அவரை அறிந்திருக்கிறாங்க? எத்தனை பேர் நாம் பெற்றது போல அந்த ரட்சிப்பின் அனுபவத்தையும் அபிஷேகத்தின் அனுபவத்தையும் தேவனால் நடத்தப்படுகிற அனுபவத்தையும் அவரோடு சஞ்சரிக்கிற அனுபவத்தையும் எத்தனை பேர் பெற்றுக்கொண்டாங்க? இதை நம்ம யோசிக்கணும். யோசிக்கும் போது நமக்கும் அழுகையாதான் வருது, எனக்கு அழுகையாதான் வருது. நம்ம சுற்றிலும் இருக்கிற மக்களுக்காக நம்ம அதிகமாக நம்ம ஜெபிக்கணும். இதுல கண்ணீர் விட்டு அழுது அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ பாருங்க, நம்ம கண்ணீரின் ஜெபம் நமக்கு வேணும். ஏசப்பா நமக்கு ஒரு முன்மாதிரியா அவர் காணப்பட்டாரு. நம்ம சுற்றிலும் இருக்கிற மக்களுக்காக, நம்ம குடும்பத்தாருக்காக, நம்ம பட்டணத்துல இருக்கிறவங்க, நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்காக நம்ம அதிகமாக கண்ணீரோடு நம்ம ஜெபிக்கணும். நம்ம சிந்திர ஒவ்வொரு கண்ணீர் சொட்டுக்கும் அன்று கண்டிப்பா பதில் தருவார். உன் கண்ணீர் எல்லாம் என் துருத்திகளில் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கண்ணீரின் ஜெபத்துக்கு கண்டிப்பா பதில் உண்டு. நம்ம குடும்பத்துல கூட பாருங்களேன், நமக்கு ஏதாவது வேணும் நடக்கணும்னா நம்ம ஒரு சொட்டு கண்ணீரோட நம்ம கேட்டுட்டா, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க ஹஸ்பண்டோ தகப்பனோ நமக்கு வேண்டியவங்களோ கண்டிப்பா அதுக்கு செவி சாய்ப்பாங்க. கண்ணீரோட கேட்டுட்டா அந்த அழுகைக்கு ஒரு உடனடியான ஒரு பதில் உண்டு. இப்போ இன்னைக்கு நானும் யோசித்தேன், என்னத்தை கண்டு ஆண்டு என்ன ரசித்தார், அவருக்கு நான் என்ன பிரதித்தரம் கொடுப்பேன்? அதிகமாக கண்ணீர் விட்டு மக்களுக்காக ஜெபித்து ரட்சிப்புக்காக சுவிசேஷம் நம்ம அறிவிக்கணும். அது நமக்கு அது முடியலைனாலும் அட்லீஸ்ட் அவருடைய பாதத்துல மக்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கவாது செய்யலாம் இல்லையா? அதனால இன்னைக்கு இந்த கண்ணீரின் ஜெபத்தின் மூலமாக நான் என்னை சுற்றிலும் இருக்கிறவங்களுக்காக, என் குடும்பத்தாருக்காக, ரசிக்கப்படாதவங்களை எல்லாம் நினைத்து பார்த்து அவங்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கும்படியான ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு ஏசப்பா கொடுத்தார். மத்தேயு 26வது அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து
4வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம்னா, கெத்செமனே தோட்டத்துல இயேசு கிறிஸ்து ஜெபித்த அந்த ஜெபம் எழுதப்பட்டிருக்குது. மத்தேயுலயும் இருக்கு, மார்க்லயும் இருக்கு, லூக்காலயும் இருக்கு. இதுல எனக்கு ரொம்ப தொட்ட ஒரு வார்த்தை என்னன்னா, மத்தேயு 26வது அதிகாரம் 42வது வசனம். அதை நான் வாசிக்கிறேன். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இதுல எனக்கு டச்சான வார்த்தை என்னன்னா, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில். இதை நான் தியானிக்கும் போது என்னுடைய எண்ணங்கள் நிறைய வந்தது. அதுல என்ன நான் யோசித்தேன்னா, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இதே மத்தேயு 1 அதிகாரம் 21வது வசனம் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்ததே ரட்சிப்பு தருவதற்காக தான். அதாவது சிலுவையில் அறையப்பட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழும்பி இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு தருவதற்காக தான், இதுக்காகவே பிறந்தாரு. ஆனா கெத்செமனே தோட்டத்துல 3 சுவிசேஷத்துல எழுதிருக்கு, 3 முறையும் அவரு ஜெபித்திருக்கிறாரு. அதுல இந்த மத்தேயுல ஒரு வித்தியாசமா நல்ல தெளிவா அவருடைய அந்த அவருடைய அந்த வேதனையை வெளிப்படுத்துகிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இந்த பாத்திரம் என்னை விட்டு நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில். அப்ப நான் பானம் பண்ணினாதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமானால், அது வரைக்கும் இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உங்களுடைய சித்தத்தின்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்கிற, இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறத நம்ம அங்க பார்க்க முடியும். நான் யோசித்தேன், இதற்காகவே தானே அவர் பிறந்தாரு. அப்போ ஏன் இவ்வளோ வேதனை, இவ்வளோ வார்த்தைகள்? இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு பாருங்க, அதுக்கு அடுத்ததுன்னு நினைக்கிறேன், அவருடைய வேர்வை இரத்த துளிகளாக விழுந்தது அப்படியும் நம்ம வாசிக்கிறோம். வேர்வை ரத்தமா வெளியே வர்ற அளவுக்கு அவ்வளவு ஒரு வியாகுலம் பட்டு அவர் ஜெபித்தார். ஏன் அப்படி அவர் ஜெபித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும் போது, எபிரெயர் 5வது அதிகாரம் 7வது வசனம் அதுல அழகா சொல்லப்பட்டிருக்குது. நான் வாசிக்கிறேன். அதுல நான் என்ன யோசித்தேன் அப்படிங்கிறதுக்கு சரியான ஒரு விடையை நான் அங்க பார்க்க முடிந்தது. எபிரெயர் 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டுன்னு நிறைய வசனங்கள் இருக்குது. இதுல தெளிவா இருக்கு, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தை விட்டு ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார், கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி பார்க்க. இங்க அழுகையோடு அவர் விண்ணப்பம் பண்றார். இந்த பாத்திரத்திலிருந்து விடுவிக்கிறவரை, ரட்சிக்கிறவரை நோக்கி. அப்போ ஏன் அவர் செய்தார்னா, அதுல முதல் வார்த்தையாளர்கள் மாம்சத்தில் இருந்த நாட்கள். அப்போ கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து நமக்காக பலி ஆகிற அந்த காரியம் வந்து அவர் மாம்சத்துல ஏற்றுக்கொண்டார். இங்க தெய்வீகம் செயல்படவே இல்லை. அதை தான் நான் புரிந்து கொண்டேன். ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அதுக்காக தான் அவ்வளோ வியாகுலம், அவ்வளோ ஒரு இடத்துல உரத்த சத்தமா, கெத்செமனே தோட்டமே கேட்கிற அளவுக்கு உரத்த சத்தமா கண்ணீரோடு
வேர்வை ரத்த துளியாய் வர்ற அளவுக்கு ஏன் அவ்வளோ வேதனைப்பட்டார் அவர்கிட்ட? அது தெய்வீக தன்மையும் அந்த நேரத்துல கலந்திருந்தா அவர் அது செஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா மனுஷனாக மட்டுமே அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவங்கள் மன்னிக்கப்படாது. ஒரு மனிதனுக்கு பாவம் மன்னிக்கப்படணும்னா மாம்சத்தின் உயிர் ரத்தத்துல இருக்கு. அந்த ரத்தம் சிந்தப்படணும். இங்க சிலுவையில இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானது முற்றுமுடிய முதல்ல இருந்து கடைசி வரைக்கும். அவர் முந்தின நாள் வாரினால் அடிக்கப்படுறார் பார்த்தீங்களா? அதுல இருந்து அந்த சிலுவையில அறையப்பட்டு அவர் ஜீவன் போகிற வரைக்கும் அங்க தெய்வீகம் செயல்படவே இல்லை. முற்றுமா முழுவதுமா மாம்சத்துலதான் இந்த காரியத்தை அவர் செய்து முடித்தார். நமக்காக, எனக்காக, நமக்காக. இப்போ சில சமயம் இதுல இருந்து நான் கற்றுக்கொண்டது என்ன, சில சமயம் நான் மனுஷனா இருக்கிறேன் சப்பா, இது என்னால முடியல. நானும் ஒரு மனுஷி தானே, இது என்னால முடியல, இது என்னால செய்ய முடியாது, இப்படி நான் நடந்துக்கொள்ள முடியாது, இது எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் சில காரியங்கள், சில தவறுகள், சில இதுக்கெல்லாம் நான் சாக்கு போக்கு சொல்லியிருக்கேன். நானும் நான் மனுஷி தானே சப்பா, அப்படி மனுஷிதான். ஆனாலும் மாம்சத்துல மனுஷீகத்துலதான் அவர் என்னுடைய பாடுகளுக்காக சிலுவையில அறையப்பட்டார். இத்தனை வியாகுலங்கள். அவருடைய ஜபத்து குறித்து நான் இப்படி தியானிக்கும் போதுதான் புதுசா நான் அநேக காரியங்களை நான் தெரிந்துக்கிட்டேன். இயேசுனுடைய ஜபம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. அப்போ மாம்சத்துல நான் இருந்தாலும் நான் பெர்ஃபெக்டாக நான் ஆண்டருக்காக வாழணுங்கிறது அவர் எதிர்பார்க்கிறார். அதுல நான் சில காரியங்களை நான் விட்டு விடணும், சில காரியங்களை நான் தியாகம் பண்ணணும். சில பாடுகள் வழியா தான் பரலோகம் போக முடியும், இடுக்கமான வாசல் வழியாதான். அதனால என்ன பாடுபட்டாகிலும் என்னுடைய ஒரே ஏம், நான் ஏசப்பா பிள்ளையா பரிசுத்தமா நான் வாழுவேன். இந்த உலகத்துல எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஸ்லாக்கியம், மனுஷியா என்னை பிறக்க வச்சார், ரட்சிப்பை கொடுத்தாரு, அபிஷேகத்தை கொடுத்தாரு, ஊழியத்தை கொடுத்தார், பரிசுத்த வசனங்கள் நான் தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாரு. அவரோடு நான் ஐக்கியமாக வாழக்கூடிய வழி நடத்துதலையும் எனக்கு கொடுத்திருக்கும் போது அதை ஏற்றுக்கொண்டு அதுல சில பாடுகள், சில கஷ்டங்கள் வந்தாலும், மாம்சத்துல இருந்தாலும் நான் ஆண்டருக்காக முற்றுமுடிய பரிசுத்தமாக அவருக்கு பிரியமாக வாழ முடியும் அப்படிங்கிறது இந்த கெத்செமனே தோட்டத்துல இயேசு கிறிஸ்து பண்ணின இந்த ஜபத்திலிருந்து நான் அறிந்து கொண்டேன். நான் என்னை ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். நானும் உண்மை போல ஏசப்பா, உண்மை போல நான் வாழ, பரிசுத்தமா வாழ எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லிட்டு நானும் ஜெபிக்கிற ஒவ்வொரு நாளும் இதை மனசுல வைத்து நான் ஜெபிக்க எனக்கு ஏசப்பா உதவி செய்தார். அதனால பிரியமானவர்களே, இதை கேட்கிறவங்களே, நம்ம ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ போறோம், இல்லை, நம்ம முன்குறிக்கப்பட்டவர்கள், விசேஷமானவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர் நம்ம குறித்து ஒரு நல்ல ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. அந்த பிளான் படி அவருக்காக நம்ம இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷமும் அவர் பிரியப்படுத்துகிற, கர்த்தரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்ந்தா அது நமக்கும் ஆசீர்வாதம், நம்ம சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதம். நம்ம இந்த யோவான் 17 நம்ம பார்த்தோம் பாருங்க, இதுக்கு முந்தின எபிசோட்ல, நான் இந்த உலகத்துல இருக்கும்போது தேவரீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் அப்படின்னு இயேசு சொன்னாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதை நாமும் சொல்ல முடியும். பூமியிலே என்னுடைய வாழ்க்கையில நீங்க நியமித்த கிரியைகளை எல்லாம் நான் செய்து முடிக்க எனக்கும் உதவி செய்யும் நானும் பிரயாசப்படுகிறேங்கிறத இன்னைக்கு நான் அர்ப்பணிக்க எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.